Can I Wait a answer? minute. No. Can You've I done a lot answer? of talking. Your country is in big trouble. I know. You're not I winning. know. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of Mr. us. President. சர்வதேச நாடுகள் பார்க்கும் வகையில் மீடியா முன்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவமானப்படுத்தி இருக்கிறார். மற்ற நாடுகளுக்கெல்லாம் அவர் செய்ததை விட அமெரிக்காவின் நட்பு நாடு ஒன்றிற்கே அவர் இந்த மாதிரி செய்திருப்பது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. அமெரிக்காவின் நட்பு நாடு. அமெரிக்காவின் நட்பிற்காக உக்ரைன் தனது பழைய அண்ணன் ரஷ்யாவையே பகைக்க துணிந்தது. அதோடு இல்லாமல் ரஷ்யாவின் போருக்கு கூட அஞ்சாமல் அமெரிக்காவின் நேட்டோ படையில் இணைய முயன்றது. ஆனால் இப்போது அதே உக்ரைனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடுமையாக அவமானப்படுத்தி வெளியே அனுப்பியிருக்கிறார். மிக மோசமான வார்த்தைகளால் உக்ரைன் அதிபரை அவமானப்படுத்தி உள்ளார் ட்ரம்ப். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் எந்த உலக நாட்டு தலைவருக்கும் இப்படி ஒரு மோசமான சம்பவம் நிகழ்ந்ததே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடையேயான சந்திப்பு நேற்று நடந்தது. இந்த சந்திப்பு என்பது கடுமையான மோதலில் முடிந்தது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸை நோக்கி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வைத்த கேள்விகள் தான் இந்த சண்டைக்கு முக்கிய காரணம். நேற்று ஜேடி வான்ஸ் பேசும்போது அமெரிக்கா ராஜாங்க ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. போரை நிறுத்துவதற்காக ரஷ்யாவுடன் ராஜதந்திர முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. உங்களின் செயல்பாடு உங்களின் நாட்டிற்கே அழிவை ஏற்படுத்திவிடும். உங்களின் நிலைப்பாடு உங்களின் நாட்டையே அழித்துவிடும் என கூறினார். இதை கேட்டு கோபப்பட்ட ஜெலன்ஸ்கி, ரஷ்யாவை நீங்கள் தடுக்கவே இல்லையே. ரஷ்யா 2019 போரை மேற்கொண்டு வருகிறது. அவரை நீங்கள் தடுக்கவே இல்லை. நீங்கள் எதை ராஜாங்க செயல்பாடு, ராஜதந்திர செயல்பாடு என்று சொல்கிறீர்கள்? போர் என்றால் சிக்கல்தான். உங்களுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே கடல் இருக்கிறது என்பதால் உங்களுக்கு ஆபத்து இல்லை என்று நினைக்க வேண்டாம். எதிர்காலத்தில் ரஷ்யாவால் உங்களுக்கு ஆபத்து வரும் என கூறினார். இதற்கு ட்ரம்ப் உடனடியாக பதில் கொடுத்தார். உக்ரைன் நல்ல நிலைமையில் இல்லை. நீங்கள் மிக மோசமான சூழலில் உள்ளீர்கள். உங்களுக்கு சாதகமாக எதுவுமே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் நீங்கள்தான். உக்ரைன் மோசமான சூழலுக்கு மாற அனுமதித்ததே நீங்கள்தான். இந்த மோசமான சூழலில் உங்களுக்கு சாதகமான அம்சங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் பல கோடி மக்களின் உயிரோடு விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் என கூறினார். இதற்கு கோபமாக பதில் சொன்ன ஜெலன்ஸ்கி, நீங்கள் 2 நாட்டு போரை பற்றி சத்தமாக இப்படி மீடியா முன்பு பேசுவது சரியா என்று பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் விளையாடவில்லை. இந்த போரை நாங்கள் தனியாக எதிர்கொண்டு வருகிறோம். நாங்கள் தனித்து விடப்பட்டுள்ளோம். அதற்கு நன்றி என கூறினார். அதற்கு ட்ரம்போ, அப்படியெல்லாம் பேசாதீர்கள். நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் தனியாக இருந்தால் கதையே வேறு. அமெரிக்கா உதவி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு. முன்பு பதவியில் இருந்த முட்டாள் பிரதமர் உங்களுக்கு $350 பில்லியன் தந்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். வான்ஸ் சத்தமாக பேசவில்லை. நாங்கள் இருப்பதால் ஏதோ உங்கள் நாடு தற்போது இருக்கிறது. இல்லையென்றால் இந்த போரில் நீங்கள் இன்னும் மோசமாக சிக்கியிருப்பீர்கள். உங்களுக்கு இந்த போரில் வெல்லும் வாய்ப்பே கிடையாது. நீங்கள் 3ஆம் உலக போரை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். டீல் செய்ய விருப்பம் இருந்தால் அடுத்து இங்கே வாருங்கள். இல்லையென்றால் கிளம்பிக் கொண்டே இருங்கள் என முகத்தில் அடித்தார் போல் பேசியிருக்கிறார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகையில் நடந்த இந்த கடுமையான சண்டைக்கு பின்பு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியேற்றப்பட்டதாக ஃபாக்ஸ் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ட்ரம்பிற்கு மிக நெருக்கமான ஊடகம் இது. அவர்களின் கூற்றுப்படி ஜெலன்ஸ்கியை வெளியே போங்க என்று ட்ரம்ப் கூறியதாக தெரிகிறது. அதாவது ஜெலன்ஸ்கி வெளியேற விரும்பவில்லை. அவருக்கு மதிய உணவு சம்பிரதாயப்படி தந்திருக்க வேண்டும். ஆனால் ஜெலன்ஸ்கிக்கு அது கூட வழங்கப்படவில்லை. மாறாக, நீங்கள் செல்லலாம், டீல் செய்ய விருப்பம் இருந்தால் அடுத்த முறை இங்கே வாருங்கள், தற்போது கிளம்புங்கள் என்று கூறிதான் ட்ரம்ப் அவரை வெளியேற்றியிருக்கிறார். ஆக மற்ற நாடுகளுக்கெல்லாம் ட்ரம்ப் செய்ததை விட அமெரிக்காவின் நட்பு நாடு ஒன்றிற்கே இந்த மாதிரி அவர் செய்திருப்பது கடுமையான விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. ஐரோப்பா, நேட்டோ படையில் உள்ள மற்ற உலக நாடுகளை இது கடுமையான கோபத்திற்கு உள்ளாக்கி உள்ளது. அடுத்து எங்களையும் அவர் இப்படித்தான் நடத்துவார். நேட்டோ படையில் உள்ள நாடுகளை ட்ரம்ப் காக்க மாட்டார் என நினைக்கிறது மற்ற நேட்டோ மற்றும் ஐரோப்பிய நாடுகள். சமீபத்தில் கூட ஐநாவில் உக்ரைனுக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் அமெரிக்கா, ரஷ்யா இந்த 2 நாடுகளும் ஒன்று சேர்ந்து தீர்மானத்திற்கு எதிராக வாக்களித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் சண்டையால் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய போரை ட்ரம்ப் தடுத்திருக்கிறார் என்றாலும் கூட நேட்டோவை ட்ரம்ப் கிட்டத்தட்ட காலி செய்துவிட்டார். ட்ரம்ப் எடுத்த இந்த முயற்சி மொத்த ஐரோப்பிய கண்டத்தையும் அதிர வைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த விவகாரத்தில் ஐரோப்பிய நாடுகள் எதையுமே ட்ரம்ப் ஆலோசனை செய்யவில்லை. முக்கியமாக நேட்டோ நாடுகள் யாரையும் ட்ரம்ப் மதிக்கவே இல்லை.
இதனால் ஐரோப்பிய நாடுகள் அவசரமாக அவர்களாகவே ஆலோசனை செய்ய தொடங்கினார்கள். நேட்டோவை பகைத்து ரஷ்யாவுடன் அமெரிக்கா தற்போது நெருக்கமாகியுள்ளது. இப்போது உக்ரைனை அவமானப்படுத்தி ரஷ்யா அமெரிக்கா கிட்டத்தட்ட நண்பர்களாகவே மாறிவிட்டனர். உக்ரைன் ரஷ்யா போர் அடுத்து என்ன ஆகும் என்பது வெள்ளை மாளிகையில் நடந்த சம்பவத்திற்கு பின்பு உறுதியாகிவிட்டது. இனி இந்த விவகாரத்தில் ரஷ்யா தான் உச்சத்தில் இருக்க போகிறது. அமெரிக்காவை நம்பி அண்ணன் ரஷ்யாவை பகைத்து கொண்ட உக்ரைன் இப்போது வேறு வழி இல்லாமல் சர்வதேச மேடையில் அசிங்கப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அமெரிக்காவை நம்பி தற்போது அசிங்கப்பட்டிருக்கிறது. Because you're in no position to dictate that. Remember this. You're in no position to dictate what we're going to feel. We're going to feel very good. Feel influence. We're going to feel very good and very strong. You will feel influence. You're right now not in a very good position. You've allowed yourself to be in a very bad position, and he happens to be right about it. From the very beginning of the war, you're not in a good position. You don't have the cards right now. With us, you start having cards. Right now, you don't. You're playing cards. You're playing cards. You're gambling with the lives of millions of people. You're gambling with World War III. You're gambling with World War III. And what you're doing is very disrespectful to the country, this country. That's backed you far more than a lot of people said they should have. Have you said thank you once? This a lot entire of meeting? times. No, in this Even entire today, meeting, have you said thank even you? Today. You went to Pennsylvania and campaigned for the opposition in October. Offer some words of appreciation for the United States of America and the president who's trying to save your country. Please, you think that if you will speak very loudly about the war, you He's can... not speaking loudly. He's not speaking loudly. Your country is in big trouble. Can I Wait a answer? minute. No. Can You've I done a lot answer? of talking. Your country is in big trouble. I know. You're not winning. I know. You're not winning this. You have a damn good chance of coming out okay because of us. Mr. President.